மிஸ்டர் ஆதவர்ஜனோட லேட்டஸ்ட் ஸ்பீச் பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஹீ இஸ் புட் அ ஓப்பன் பெட் டு மிஸ்டர் ஸ்டாலின் அண்ட் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். அதாவது நீங்கள் வந்து ஒரு மேயராவது ஜெயிச்சு காட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்படி ஜெயிச்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். திமுகன்ற ஒரு கட்சி உயிரோடு இருக்குது, திமுகன்ற ஒரு கட்சிக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் பெட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவர் வந்து ஒரு தொண்டனாக பேசினார். நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னார், நான் அமைச்சராக பேசலை, இங்கே வந்து ஒரு தொண்டனாக வந்து பேசுகிறேன், ஒரு தொண்டனாக ஒரு அடிப்படை உறுப்பினராக தாவகாவோட அடிப்படை உறுப்பினராக வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசினார். நான் அவர் பேசின எல்லாத்துக்கும் எனக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஏன்னா நானும் அதுதான் பிலீவ் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து எது வந்து ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா, ஒரு ஓப்பன் பெட்டு 75 கால பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியை பார்த்து ஒரு ஓப்பன் பெட்டு விட்டுருக்கிறாரு. வெரி இன்ஸ்பைரிங். இன்றைக்கே நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும் சொல்கிறாரு. தட் இஸ் த வே. ஏன்னா வந்து நான் என்றைக்கே இருந்தாலும் சொல்லுவேன், பிஜேபி மாதிரி தான் நம்மளும் உழைக்க வேண்டும். அவங்களுக்கு என்றைக்குமே ரெஸ்ட்டே கிடையாது. அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் மிஷின். அவங்களால தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியே தவிர நார்த் இந்தியாவில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு மிஷினரியை இன்றைக்கி கண்டிப்பாக மிஸ்டர் ஆதவர்ஜனா கொண்டு வராரு. ஹேட்ஸ் ஆஃப். பார்ப்போம் நிச்சயமாக எப்படி உள்ளாட்சி தேர்தல் போகுதுன்னு. நன்றி, வணக்கம்.